ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சண்டே வீக்கெண்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஊட்டி கிளம்பிட்டோங்க. நம்ம கார் நிற்கிது, சூடம் புட்டியாச்சு, அப்படியே ஏறி கிளம்பலாங்க. காமாட்சி, கிஸ்கு, சாகர், மோயின், ரஞ்சித், இத்தனை பேர் போறாங்க. குமார் அண்ணன், டிரைவர் அண்ணன் கிளம்பியாச்சுங்க. வாங்க நம்மளும் கிளம்பலாம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:50 ஆகுங்க. கிளம்பியாச்சு. இப்போ சிரிக்கலை உண்மைகளை உணவு தெரியும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஊட்டி ரயில்வே ட்ராக்குங்க. இப்போ குன்னூர் கிட்டே போயிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் போனோம்னா 3 மந்த்துக்கு பிஃபோரு டிக்கெட்லாம் புக் பண்ணால் நம்ம போய்க்கலாங்க. ஊட்டியை ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. அந்த ட்ரெயின் போகிற ப்ளேஸ் தான் இந்த ட்ராக்குங்க. ஊட்டி ஹில்ஸு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஏற ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ குன்னூர் போயிட்டு அப்படியே ஊட்டி போகணுங்க. பாஸ் வேறு எடுக்கலை, சர்வர் ப்ராப்ளம் சொன்னாங்க, முடியலை. ஊட்டி போகிற வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழையாக இருக்குங்க. வாழை, அப்புறம் தென்னை மரம் இருக்காங்க. நாங்கள் ஊட்டி உள்ளே போகிற ஹேபிட் பின்னு கட் ஆகிடுச்சு. இன்னைக்கு மழை வளவா இல்லை, வெயில் அடிக்குது. லாஸ்ட் வீக் போனவங்க சொன்னாங்க ரொம்ப ரெயின் இருக்கு சொன்னாங்க. இப்போ ரெயின்லாம் இல்லை, ஃபுல்லாக ஃபாகு மாதிரி தெரியுது. மேலே போக போக பார்க்கலாம் ஃபாகு. இப்போ இங்கே வந்து கீழே வெயில் அடிக்குதுங்க. மேலே பார்த்தீங்கன்னா தான் ஃபாகு, போக போக தான் தெரியும் ஃபாகு எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2 பேர் சைக்கிளிங் போகிறாங்க. இதே மாதிரி நிறைய பேரை பார்த்தோம் சைக்கிளிங் போகிறாங்க சண்டே இன்னைக்கு. கீழே ஃபுல்லாக பார்த்தா டீப் ஃபாரஸ்ட்டுங்க. செக் போஸ்ட் சொன்னாச்சுங்க. பாஸ் வேறு எடுக்கல, என்ன பண்ணன்னு தெரியலை. போய் பார்த்தா தான் தெரியுங்க. பாஸ் கைக்குடி 10 பாஸ் கூட வரல எங்களுக்கு. என்ன ப்ராப்ளம் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ ஊட்டி மேலே ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பாஸு செக் பண்ணலை, ஏன்னு தெரியல. இன்றைக்கி சிஎம் வந்து வரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் செக் பண்ணல போல். ஏதோ சேஃபாக மேலே ஏறியாச்சு. தயவுசெய்து எல்லோரும் உள்ளே வரும்போது பாஸ் வாங்கிட்டு வாங்க. பாஸ் வாங்கிட்டு வரல அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களால் முடியலை அப்படின்னா கீழே வந்து இங்கே கேளுங்க, இவங்களே போட்டு தருவாங்க. பாஸ் கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க எல்லோரும். தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நனப்புல, வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உண்மையா நானும் சொன்ன பொன்னம்மா சின்ன கண்ண, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, எவரும் சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது, உறவும் பஸ் ஸ்டாண்டா? ஊட்டி பஸ் ஸ்டாண்டு, சரி குன்னூர் பஸ் ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா குன்னூர் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் ஏறி போகணும் அப்படின்னா இங்கே தள்ளி போனோம்னா
ஸ்டேஷன் இருக்குது, அங்கே நம்ம ட்ரெயின் ஏறி போய்க்கலாங்க. இதான் பார்த்திங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுங்க. நம்ம ஏறி அப்படியே போய்க்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு புக் பண்ணணும். புக் பண்ணால் இதில் நம்ம போய்க்கலாங்க. இன்னொரு चाय एस्टेट फुल चाय पत्ती का एस्टेट, चाय पत्ती को एस्टेट एस्टेट ऊपर को गाँव. இது பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட்டுங்க. மேலேயே வீடு இருக்குது. நமக்கு டைம் இருந்தால் போய் இங்கே பார்க்கலாங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஊட்டி கிட்ட வந்தாச்சு. ஓட்டர் தான் கிடச்சது. வந்தாச்சு, ஊட்டி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எங்கே போகணும்னா பெரிய கடல், பெரிய கடல். செகண்ட் பெரிய கார்டன். ரெண்டாவது தொட்டப்பட்டா. மூணாவது போட் ஹவுஸ். போட் ஹவுஸ். இந்த தொட்டப்பட்டா வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது, அது எதில் பண்ணுவானே போட் ஹவுஸ்னா. போட் ஹவுஸ் எல்லாமே கேட்குறீங்க. போட் ஹவுஸ் ஸ்பாட் எல்லாமே கேட்க இருக்கானே. ஓகே, அப்போ இப்படியே போயிடலாம். போட் ஹவுஸ் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போயிட்டு யாருமே சாப்பிட்லங்க. டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஏரியா முடிச்சுட்டு இப்போ தள்ளி போய்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏரியா முடிச்சிடலாம். நான் ஏரியாவை ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம். கொட்டப்பேட்டா போய்க்கலாம். டைகரா ஃபால்ஸ். சரி, ஃபஸ்ட்டு முடிச்சிக்கலாம். முடிச்சுட்டு அப்புறம் நம்ம அங்கே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த சின்ன கார்டனு, போட் ஹவுஸு, கொஞ்சம் ஓரளவு ரொம்பலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னா ஓரளவு சிம்பிளாக இருக்க மாதிரி ஹோட்டல் இங்கே. இல்லை ஒர்க்கு போயிட்டுருக்கு. இங்கே ஃபுல்லாக போலீஸாக இருக்குது. கீழேயும் பார்த்தோம். சிஎம் இன்றைக்கி வராங்கன்னு சொன்னாங்க. ஏதோ பக்கத்தில் ஆஸ்பத்திரி திறக்க வராங்களாம். ஸோ ஃபுல்லாக போலீஸ் ஃபோர்ஸ் தான் இருக்காங்க. கூட்டமாக இருக்குது. ரோடெலாம் பிளாக்கில் இருக்குது. அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பலாங்க. பார்த்தீங்களா, சிஎம் வராங்க. ரோடு ஃபுல்லாக பிளாக்கில் இருக்குது. எங்கே போக போகிறோன்னு தெரியலை. பார்ப்போம். இங்கே ரொம்ப டைம் ஆச்சு. மார்னிங் 6 மணிக்கு கிளம்பணும். கம்பெனிலேருந்து 12 மணி ஆச்சு. இங்கேயும் பார்க்க முடியல ஒன்றும். செம்ம டிராஃபிக்கு. வண்டி வேறு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் பட்டணும் இங்கே தான். என்ன பண்ணுறது, குடிக்கிறாங்க. வந்தாச்சுங்க ரோஸ் கார்டனு. டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாங்க. 7 பேர். இங்கே ரோஸ் கார்டன் பார்க்க வந்திருக்கோம். ரோஸ் கார்டன் இதாங்க ரோஸ் கார்டன். ஒரு ஆளுக்கு 75. அங்கே 7 பேர் வந்திருக்கோம். 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா 525 rupees வாங்கினாங்க. ஃபஸ்ட் வந்திருக்கோம். அடுத்து போட்டிங் போனோம், ஃபோட்டோஸ் கார்டன் போனோம். இதெல்லாம் போகணுமே பிஸியாக போகணும். இப்போ தான் வந்து நடுறாங்க. இன்னும் ஊட்டி வந்து சீசன் வரல. எல்லாமே பிளாங்காக தான் இருக்குது ஊட்டியில். ரோஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒன்றா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு எதுவுமே அவ்வளோவா சரியில்லை. பேக் சைடில் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. பெருசாக ஒன்றும் இல்லைங்க இதில். பாருங்கள் ஃபுல்லாக இப்போ தான் ரொம்ப வெயில் அடிச்சிச்சு. டக்குன்னு அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இன்னும் ஃபுல்லாமே அறுவடை பண்ணாமல் இருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் தான் அறுவடை பண்ணியிருக்காங்க. பூக்கள் எல்லாமே தெரியுதா. அப்படியே கிளைமேட்டு மூடி திறக்குது. வெயில் வருது, அப்படியே மோடம் போடுது. பார்த்தீங்களா.
சொல்லாமல பூக்களும் வாசம் வீசுது உறவும் இல்லாமல இருமனம் ஏதோ பேசுது ஓட நீரோட இந்த உலகம் அது போல அட்வென்ச்சர் கேமு டோட்டலாக 12 கேம்ஸ் இருக்குது. ஒரு கேம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கிட்ஸுக்கு, பேலன்ஸ் 11 கேமும் நமக்கு. ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு மாதிரி அட்வென்ச்சராக இருக்கும். ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு ரூம்குள்ளே போவீங்க. இந்த ரூம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி செட்டப் இருக்கும். எல்லா அனிமல்ஸும் உங்களை அட்ராக்ட் பண்ணும். அது ரெண்டாவது, நமக்கு பிடிச்ச 10 ஹீரோ கிட்ட நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் 3D கேம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓடாக்ஸ் இலிசியன். இந்த கேம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போகிற பாதை நேராக போவோம், ஆனால் அந்த கிளாஸ் மூலம் அது வேறு மாதிரி தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஹண்டர் ஹவுஸ் பேய் வீடு, அது ஒரு கேம் சொன்னாங்க. அப்புறம் மை இந்தியான்னு சொல்கிற பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேசிய தலைவர் இருப்பாங்களே, அவங்ககிட்ட நம்ம பேசலாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு மியூசியம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கயிறு மாதிரி இருக்கும், நம்மள நடந்து போகணும். பின்னாடி ஃபுல்லாக தண்ணி மாதிரி ஒரு செட்டப் இருக்குன்னு சொன்னாங்க. லாஸ்ட்டு கேம் வந்து கிட்ஸுக்கு விளையாட ஒரு கேம் சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லா கேமுமே இங்கே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ளேஸ் பார்த்திங்கன்னா தண்டர் வேர்ல்டு. இது போட் ஹவுஸுங்க, வந்தாச்சு. என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 25ங்க. அப்புறம் நம்ம உள்ளே போயிட்டோம்னா நமக்கு வந்து 5 பேர் 6 பேர் 8 பேர் இந்த மாதிரி நமக்கு இருக்குங்க, நம்ம எடுத்துக்கலாம். இதான் அந்த போட் ஹவுஸு. நிறையா போட் ஹவுஸ் இருக்குது, உள்ள போய் நம்ம பார்க்கணும். 6 பேருக்கு 8 பேருக்கு 7 பேருக்கு இந்த மாதிரி போட் இருக்குது, நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க. இங்கே டிக்கெட் தராங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியூஆர் ஸ்கேன் இருக்குது. கியூஆர் ஸ்கேன் பண்ணியும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், எப்படின்னு தெரியும், உங்களுக்கு பெரிய ஐடியா கிடைக்கும். உள்ளே போகலாம். இப்போ நாங்கள் 7 பேர் 20 ருபீஸ் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு. மொத்தம் 7 பேருக்கு 175 டிக்கெட். என்ட்ரன்ஸ் உள்ளே போனாங்க. செவ்வாய்க்கிழமை தான் அங்கிருந்து கிளம்புனேன். செவ்வாய்க்கிழமை தான் ஊர்லேருந்து கிளம்புனேன். ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, செக் பண்ணிட்டு உள்ளே போங்க. ஓகேங்களா? இங்கே டிக்கெட் வாங்கியாச்சு. நாங்கள் 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா போட்டில் உட்காந்து தான் 4 பேராக 2 வாங்கியிருக்கோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950ங்க, 2 சேர்த்து 475 950. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரீ ஆயாச்சு. போட்டிங் போட்டிருக்கு, நம்மளாங்க 4 கால் பாருங்கள். அங்கங்கே இருந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ப்ரோ ஹாய், ப்ரோ ஹாய் சொல்லுங்கள். மரணே ஹாய் சொல்லுங்கள். ஏய் ஹாய் போலா, போய் போய் ஹாய் போலா. ஆகலே அங்கே போகலாம் ப்ரோ. ஹாய்ங்க, போட்டிங் போயிட்டு இருக்கோம். ப்ரோ ஹாய் சொல்லுங்க. நானு காமாட்சி குமார் அண்ணன். ஹாய் சொல்லுங்க. குமார் போயிட்டு இருக்கோங்க. இன்னொரு போட்டு வந்து பேக்ஸி வந்துட்டு இருக்கு. இன்னொரு போட்டு
நீர் பறவையா அது போட்டுடு. நீர் பறவை வருதுங்க. நானும் நீர் பறவையா நீர் பறவை போட்டுருங்க. போயிடுச்சு நீர் பறவை மாறிடுச்சு. ஒரே மாதிரி ஒரே மாதிரி ப்ரோ இங்கே பாருங்க ப்ரோ, ஸ்லோவாக பண்ணுங்க கரெக்டாக போகும். ஃபாஸ்ட்டாக பண்ணால் போகாது, கால் தான் வலிக்கும், நமக்கு டயர்ட் ஆயிரும். ஸ்லோவாக பண்ணுங்க கரெக்டாக இருக்கும். என்ன ப்ரோ பண்ணுறீங்க? கோலா தூக்கி பார்த்து கோலாரெலாம் பார்த்துருக்கே போகுது போங்க. கோலாரே பாருங்க. மலையில் சைக்கிள் ஓட்டணும் அவ்வளோதான். ஆய் போடா இங்கே மாதிரி மோட்டெல்லாம் எடுத்து தெரியுது. மொபைல் தண்ணிக்கு கொண்டு வாங்க. எல்லாரும் தெரியுறாங்க. இப்போ ஓகே போலாமா? கொடுங்க. ரெடி ஸ்டார்ட். 1 2 3 ரெண்டு போட்டு ஒண்ணு ரெண்டு பேர் 3 எல்லாமே கொண்டாங்கலாம். எல்லாம் கொண்டாங்கலாம். ஆரம்பிச்சு கடைங்க. எல்லாமே கொண்டாங்க. ரெண்டு போட்டு கொண்டாங்கலாம். எல்லாமே கவர் ஆயிடுச்சு. சரி அப்படியே லைட்டா காட்டுங்க இப்படி. ஓகே அப்படியே ஆன் பண்ணி தான் இருக்கு. இப்போ விடுங்க அப்படி. நல்லா தெரியுதுப்பா கண்ணு. ஏய் கவர் ரெண்டு பேரும் ஃபுல்லா கவர் ஆகுது. கரெக்டாக 2 பேர் மட்டும் ரொம்ப கவர் ஆகுது. சைடு மட்டும் மூஞ்சி மட்டும் கவர் ஆகுது. நீங்க எத்தனை போனது இல்லையா? செடியும் சட்டையும். இது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடு, குதிரை சவாரி. ரேட்லாம் கூட அங்கே தான் போகலை இதுக்கு. கர்நாடகா கார்டன் என்ட்ரி. இது பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஹேங்கிங் பாலம் இருக்காங்க. ஒருத்தான் ப்ரைஸ் சொன்னாங்க, யாருமே இங்கே போடுற சொன்னாங்க. போய் பார்க்கலாங்க எப்படின்னு வந்திருக்கோம். எந்த பாலம் தெரியல, உள்ளே போய் காட்டுறேன். சுத்தமாக நிற்கிது, பார்க்கலாம். டிக்கெட் எப்படின்னு தெரியல, பார்க்கணும். ஒரே க்ரௌடாக இருக்காங்க. இது ஆமாண்ணா, இதான் நிற்கிறேண்ணா. கீழே போகிறாங்க. இதாண்ணா, கேட்கலாமா? இறங்கி கேட்கவாண்ணா. கீழே இதாங்க இந்த என்ட்ரன்ஸ் போகிற பாலம், ஹேக்கிங் பாலம். உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே டிக்கெட் வாங்கலாம், வாங்கிட்டு போகலாங்க. டிக்கெட் 50 ரூபா சொன்னாங்க, பார்ப்போம். இதாங்க இந்த பாலம். இப்போது இந்த பாலம் ஸ்ட்ரைட்டாக போய் லாஸ்ட்டாக போகணுமா. இப்போ இதில் போயிட்டு
இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நேச்சுரலாக பார்த்துட்டு இப்போ லாஸ்ட் தான் நம்ம போகணுங்க. டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700ங்க, ஒரு ஆளுக்கு 100 ரூபாங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் 50 போட்டாங்க, இப்போ 100 போட்டாங்க, 700ங்க. அங்கே போகலாம். ப்ரோ இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் தெரியுமா? மாதிரி இங்கே ரூம் இங்கே உள்ளே இருக்குது, நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். நான் சேனலில் பார்த்தேன் ரூம்னா அது வேணால் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். இதான் தெரில, இது இல்லை உள்ளே இங்கே ரூம் சொன்னாங்க, உள்ளே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கே லாஸ்ட்டாக தெரியுதா உங்களுக்கு? அதான் பார்த்தா உங்களுக்கு அந்த ஹேங்கிங் பாலம். ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இதாங்க, இதான் பார்த்தா அந்த பாலம். இதெல்லாம் போகிறோம் நம்ம. வாங்க இருக்கலாம். இது வழியாக கீழே இறங்கி அப்படியே போயிடலாம். எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? ஏன்னா இப்படி யோசிக்கிறாங்க. எவரும் சொல்லாமல பூக்களோ வாசம் வீசுது, உறவும் இல்லாமல இருமனம் ஏதோ பேசுது. ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு. அந்த லாஸ்ட்டு கீழேருந்து மேலே போயிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இது வரை இறங்கி வரணுங்க. அப்படி இல்லைன்னா இது வழியாக அப்படி போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே வரணுங்க. அங்கெல்லாம் போக போகிறோம். வாங்க போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பாலம் ஊட்டி. இது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில், சாரிங்க, இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டனில் இருக்குது ஊட்டியில். கொஞ்சம் ஹேங்கிங்காக கொஞ்சம் ஹேங்க் ஆகுது, கொஞ்சம் ஏர் வந்து ரொம்ப மாதிரி டர்லாகுது. பட் ஓகே. இந்த பேக்கரி பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. இந்த பேக்கரியில் வந்து ஊட்டி வரைக்கும் ஃபேமஸ்ங்க, நல்லாயிருக்கும்.